ஹாய், நான் ரோஜினி, சைல்ட் பர்த் எடுக்கேட்டர், சென்னை. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நீங்கள் உங்களோட ப்ரெக்னென்சியில் 3rd ட்ரிமெஸ்டரில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற டிஸ்கம்ஃபர்ட்டில் ஒரு விஷயம் இந்த ஞாபகம் மருதின்னு சொல்லலாம். அதாவது ஐயோ என் கண்ணாடியை நான் எங்கே வச்சேன், என் ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரில, ஐயோ இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் இருந்தது டாக்டர்கிட்ட, நான் அதை மறந்துட்டேன், இல்லை ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுட்டு எதுக்குடா திறந்தோம் அப்படின்னு தெரியாமல் நிற்கிறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, மோஸ்ட்லி எல்லா ப்ரெக்னென்ட் உமனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம். இது ஏன் அப்படின்னா இதை பற்றி நிறைய ஸ்டடீஸ் வெளிவந்திருக்கு. அதாவது ஆஸ்திரேலியாவிலையும் சரி, ஸ்பெயின்லேயும் சரி நிறைய ஸ்டடி இதை பற்றி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது இதோட பேர் பேபி பிரெயின். அதாவது உங்களோட பிரெயின் உங்களோட ப்ரெக்னென்சி டைமில் கொஞ்சம் மோடிஃபை ஆகுமா. அது எப்படி அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. அதாவது 700 கிட்டத்தட்ட ஒரு 700 ப்ரெக்னென்ட் உமனும் ஒரு 500 ப்ரெக்னென்ட் இல்லாத உமனையும் வச்சு இந்த ஸ்டடி ஆஸ்திரேலியாவில் பண்ணியிருக்காங்க. பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இந்த ப்ரெக்னென்ட் 700 குரூப் ஆஃப் விமன் இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் இந்த ஞாபகம் வச்சுக்கிற விஷயத்துலையா இருக்கட்டும், கணக்கு போடுற விஷயங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கான். இது எதனால் அப்படின்னா, ப்ரெக்னென்சி டைமில் நம்மளோட பிரெயினில் ஞாபகம் வச்சுக்கிற பகுதி, அதாவது நம்ம ஞாபக சக்தி, நம்ம கொஞ்சம் யோசிக்கிற அந்த பகுதியில் கொஞ்சம் குறையுதான். குறையுது மீன்ஸ் நீங்கள் அப்படியே ஞாபகம் மறந்து அல்சைமர் ஆகிறது கிடையாது, கொஞ்சம் மோடிஃபை ஆகுது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரெயின் உங்களை ஒரு நல்ல அம்மாவாக தயார்படுத்துறதுக்கு அது மோடிஃபை பண்ணிக்குதான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த ஒரு சேஞ்ச் ஒரு டீனேஜ், அதாவது அந்த பியூபர்ட்டி ஆவாங்க இல்லையா, அந்த டீனேஜ் ஏஜ்லேயும் இதே சேஞ்ச் தான் ஒவ்வொரு ஹியூமனுக்கும் நடக்குமா. ஒரு பெட்டரான கனெக்ஷன், ஒரு பெட்டராக நம்மளோட பிரெயினை நம்மளோட லைஃபுக்கு தயார்படுத்திக்கிறதுக்காக இது நடக்குமா. இது ஏன் அப்படின்னா, டெலிவரிக்கு அப்புறமும் உங்களோட ப்ரியோரிட்டிஸ் குழந்தை மேலே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிரெயின் இந்த மாதிரி வேலை செய்யுமா. இந்த மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களோட கனெக்ஷன்ஸ், உங்களோட ப்ரியோரிட்டிஸை வேறையாக மாற்றுமா. அதாவது இப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனை நீங்கள் எங்கே வச்ச அப்படின்றது உங்கள் குழந்தைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லையா. உங்கள் குழந்தை எதுக்கு அழுது, உங்கள் குழந்தைக்கு ஐயோ என் குழந்தைக்கு இந்த நேரம் தான் பசிக்கும், இந்த நேரம் அழுவும், அந்த குழந்தை அழுகுறது, ஓ இதுக்கு தான் அழுகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சைடை கொஞ்சம் கம்மி பண்ணி, என் கண்ணாடி எங்கே வச்சேன், என் ஃபோனை எங்கே வச்சேன்ற அந்த சைடை கம்மி பண்ணி இந்த கனெக்ஷனை கொஞ்சம் அதிகப்படுத்துவான். ஸோ இதனால தான் உங்கள் பிரெயின் மோடிஃபை ஆகி இந்த மாதிரி உங்களை ஒரு பெட்டர் அம்மாவாக ஆக்கிறதுக்காக இந்த மாதிரியான சேஞ்சஸை உங்கள் பிரெயின் கொண்டு வருவான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்போட மாஸ்டர் பீஸ், நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட நடத்தைகள், நம்ம இயங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது நம்மளோட பிரெயின் தான். ஸோ எவ்வளோ ஒரு அழகான மாற்றம் பார்த்தீங்களா. இது பெர்மனெண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், அதாவது உங்கள் குழந்தை பிறந்து ஒரு 2 வருஷம் கழித்து உங்களோட பழைய மெமரி இருக்கு இல்லையா, அதாவது பழையபடி உங்களோட பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுமா. அந்த மறந்த விஷயங்கள்லாம், இப்போ நீங்கள் கண்ணாடி மறக்கிறதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா இருக்குல்ல, இதெல்லாம் இந்த மறதி போய் நீங்கள் பழைய நார்மலாக உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்களாம். ஆனாலும் உங்களோட குழந்தைகளோட பழைய பிக்சர்ஸை பார்க்கும்போது உங்களோட பிரெயின் ஒரு செர்டன் லெவலில் மோடிஃபை ஆகிறத ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் ஒரு அம்மாவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய விஷயத்த நம்ம மறப்போம், ஆனால் நம்ம குழந்தை சார்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக நம்ம மறந்தே இருக்க மாட்டோம். மீதி எல்லா விஷயமுமே நமக்கு மறந்து போயிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு அம்மாவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நான் என்னத்தை பற்றி பேசுகிறேன்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா எங்களோட நிலவு சேனலை சப்ஸ்கிரைப்